மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 20 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா சொல்கிறாங்க, அம்மா இது எல்லாமே நீ எதுக்காக சொல்கிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு என்ன, உன் பொண்ணு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், முழுசாக ஆதரவாக இருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கதிர் கூட சேர்ந்து வாழணும், அது மட்டும்தானே உங்களோட எண்ணம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கார்த்திக் சார் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஒருத்தர்கிட்ட கூட அவர் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டதே கிடையாது. நான் வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அம்மா போதுமா, நீங்கள் மாயாவுக்கு தான் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்யணும். என்ன, கார்த்திக் சார் ஃப்ராடு அப்படிங்கிறத நான் நம்பணும். அதை தானே ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நம்புகிறேன். கார்த்திக் ஃப்ராடு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், அதோட விடுங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாதுரி அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, அம்மா போதுமா, இதுக்கு மேலேயும் உங்களோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனா கதவை போய் திறக்க போகிறாங்க. அப்போ ஜானகி டக்குன்னு, இங்கே வாதனா, இதை இத்தனை நாளும் உன்கிட்ட காமிக்க கூடாது அப்படின்னு நான் இருந்தேன். எங்கே இதை காமிச்சா நீ தப்பான முடிவு எடுத்துருவியோ அப்படின்னு நினச்சிதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நான் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, நீ உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும், எவா அப்படின்னு சொல்லி கூப்பிட தானே கேட்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து உண்மைன்னு தான் சொல்கிறீங்களே தவிர்த்து நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்களே தவிர்த்து அது என்ன நல்லது அப்படிங்கிறது கொஞ்சமாவது என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ஒரு லெட்டரை காமிக்கிறேன், அந்த லெட்டரை பார்த்தியன்னா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தானே கேட்குறாங்க, என்ன லெட்டர் அப்படின்னு. அப்போ ஜானகி பீரோவில் இருக்கிற ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டாந்து நேராக தனா கிட்ட கொடுக்குறாங்க. தனா அதை பிரித்து பார்க்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இதை பாருடி, இதை பார்த்த பிறகு தெரியும் இத்தனை நாளும் நீ நம்பிக்கிட்டு இருந்தியே பக்கா ஜென்டில்மேன் கார்த்தி அவன் எப்படிப்பட்ட கேடி, அப்புறம் நான் உண்மை சொன்னனா பொய் சொன்னனா அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெட்டரில் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. தனா அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. அதில் கார்த்தி எழுதியிருந்தாருல கடைசியாக, அது இருக்கு. என்னன்னா, இங்கே பாருதுனா, நீ மட்டும் என்னை பண்ணை வீட்டுக்கு வந்து பார்க்கலன்னு வச்சுக்க, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஹோட்டலில் பர்த்டே பார்ட்டிக்காக போயிருந்தோம்ல, அங்கே நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடல, அதை நான் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்னை பார்க்க வரல, இந்த வீடியோவை எல்லாருக்கும் முன்னாடியிலேயே நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என்னைய பண்ண வீட்டில் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கல, நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட தனாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்னடி படிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இதுக்கு தாண்டி நான் ஆரம்பத்துலேருந்து போராடிக்கிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, உன்னை நல்லா ஏமாத்தியிருக்கான். சரி, உன்னை அடிக்கடி வந்து வீட்டில் பார்த்துட்டு பண்ணை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டானே, அப்போ கூட உன் சொந்த மூலையை யோசிச்சிருக்க மாட்டியா? அவன் எதுக்காக கூப்பிட்றான் அப்படிங்கிறது கூடவா உனக்கு தெரியாது? அந்த அளவுக்கா நீ இன்னசென்ட்டு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்கிறாங்க, அம்மா கார்த்திக் சார் என்னை கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். உங்களுக்கே தெரியும், நானும் கார்த்திக் சாரும் காதலிச்சோம். ஒருவேளை என்னை மறக்க முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவர் என்ன அடைகிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் ஒரு துளி அளவு கூட கற்பனை பண்ணி கூட பார்க்கலாமா அப்படின்னு தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமே அந்த கார்த்தியை பற்றின கவலை உனக்கு தேவையே இல்லை. இந்த லெட்டரை பார்த்தியல்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல.
இப்பயாவது புரியுதா மாயா எதுக்காக இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருக்கா, எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அப்படிங்கிறது இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அப்ப மாயா இதனாலதான் கதிரை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னாளா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, கதிரை பத்தி நீ என்னெல்லாம் பேசியிருக்க, அவன் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், மூஞ்சில முழிக்க விருப்பமே இல்லை, அவ செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீ என்னெல்லாம் பேசின. ஆனா அந்த கதிர் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா. எனக்காகவும் உன் அப்பாவுக்காகவும் கதிர் அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான். யாருடி திடீர்னு தாலியை கொடுத்து இதை கட்டு அப்படின்னு சொன்னா யாருதான் செய்வா. அவன் நம்ம குடும்பத்தோட மானம் போகக்கூடாது, அந்த நீ அந்த புவனேஸ்வரியோட திட்டத்துல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கதிர் உன் கழுத்துல யாரு பேச்சையும் கேட்காம டக்குன்னு தாலியை கட்டிட்டான். இதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல. ஆனா நீ சுலபமா சொல்லிட்ட, கதிர் உன் வாழ்க்கையை அழிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்ட. இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அம்மா இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுமா, அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் மாயாவை அப்படி அவமானப்படுத்தி இருக்க மாட்டேன். அவ என் வாழ்க்கைக்காக எவ்வளவு பண்ணிருக்கா, ஆனா இது எதையுமே நான் மதிக்கவே இல்லையே. நான் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன், எப்படி திட்டிருக்கேன், ஆனா ஒரு செகண்ட் கூட இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு தோணவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு கதிருக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீ என்ன முடிவெடுத்த பாத்தியா, நீ பாட்டுக்கும் உன் உயிரையே எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண. ஒருவேளை இந்த வீடியோவை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நீ இதே மாதிரி முடிவு எடுத்துருவ அப்படின்னு பயந்துதான் மாயா இத்தனை நாள் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா. அப்படி சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு மாயாவுக்கு பயம். சொந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாளும் மாயா போராடிக்கிட்டு இருந்தா. என்ன பண்றது, நீ பண்ண வேலையால இன்னைக்கு உனக்கு இந்த உண்மைய புரிய வைக்க வேண்டியதாகிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட தானா சொல்றாங்க, அம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், மாயா எனக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா. இப்ப மாயா என்னை வந்துட்டு கதிரை வச்சு தாலி கட்டினதுனால அப்பாவும் இப்ப மாயா மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்டையும் சொல்ல முடியாது, மாயாவுக்கு கடைசி வரைக்கும் கெட்ட பேரு தானமா கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அடி ஆமாண்டி, அத கொஞ்சம் கூட மாயா எதிர்பார்க்கவே இல்லை. எதனால தெரியுமா, உன் வாழ்க்கைக்காக நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா. அவ சீனு கிட்ட கூட இப்ப சேர்ந்து வாழல, அதுக்கு யாரு தெரியுமா காரணம், நீதான். நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டின புருஷன் கூட சந்தோஷமா வாழ முடியாம இப்ப தனிச்சு அனாதையா இருக்கா. அவளை பத்தி நீ என்ன சொல்லிட்ட, உன் வாழ்க்கையை கெடுக்க வந்தவளா, அவன் இந்த வீட்டை விட்டு போகணுமா. இப்ப யோசனை பண்ணி பாருடி, யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவ எங்கம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எப்படி ஒரு தங்கச்சி அக்காவை கை நீட்டி அடிச்ச பிறகு அவ எப்படி வீட்டுல இருப்பா, மனசு உடைஞ்சு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டா. ஃபர்ஸ்ட் நீ மாயாவை அடிச்சேன்னு கேள்விப்பட்டதோட நான் எவ்வளவு நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா. சந்தியா ரொம்ப நம்பிக்கையோட என் கூட அனுப்புனா மாயாவை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. ஆனா மாயாவோட வாழ்க்கை இப்படி இருக்கே, அதை நினைச்சு நான் எவ்வளவு நாள் போராடி இருக்கேன் தெரியுமா. ஆனா அவ அதை கூட நினைச்சு பார்க்காம உன் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீ ஒரு நல்ல கூலியை கொடுத்துட்ட அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அம்மா நான் இப்ப உடனேயே மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீ போ, கண்டிப்பா மாயா உன்னை ஏத்துப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வெளியில வராங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. பத்மா நேரா பார்வதி கிட்ட, என்னக்கா இது, ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி ஜானகி அக்கா தனாவை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. இப்ப தனா அப்படியே அழுதுகிட்டே வெளியில வரா. ஒருவேளை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கொண்டு போய் வச்சு அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அது எப்படி அவங்க சொந்த பொண்ணையே இப்படி அடிப்பாங்க, கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வராரு. கதிர் வந்ததோட தனா நேர கதிரை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப
நம்ம கதிர் நேரா ஜானகி கிட்ட, அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல கதிர், அவகிட்ட இத்தனை நாளும் உண்மையை சொல்லாம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அன்னைக்கே அவகிட்ட நம்ம உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, ஐயோ அத்தை, தனா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா தனா தப்பான முடிவு எடுக்க மாட்டான். அவளுக்கு அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சு. அதனால இந்த மாதிரி எதுவும் முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரித்த அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல நம்ம ஜானகி நேரா தனா பின்னாடியே போறாங்க. தனா நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க நம்ம மாயா வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தங்கச்சியே என்னை வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டா. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எப்பவுமே அவமானப்படக்கூடாது, அந்த புவனேஸ்வரியோட திட்டத்துல விழுந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் எல்லா பிரச்சனைகளையுமே என் தலையில போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில நான் யாருக்காக இவ்வளோ பண்றேனோ அவங்களே என்னை பத்தி புரிஞ்சிக்கலையே. என்னை சுலபமா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா அந்த தனா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு மாயா ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. சாமியார் வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, என்னம்மா அப்படின்னு கேட்க, மாயா நேரா அந்த சாமியாரை பார்த்துட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, என்னம்மா ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க, நீ அந்த ரகுராம் பொண்ணு தானே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமாய்யா அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, என்னம்மா உனக்கு கவலை, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, குடும்பத்துல கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தானே நீ கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்க. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபணமாகி குடும்பத்துல உள்ள எல்லாருமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்க அப்பா இப்போ உன்னை விட்டு விலகி இருக்காரு. உங்க அப்பாவும் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேரா அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, நீங்க சொல்றது தெய்வ வாக்கு மாதிரி இருக்கு, இது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு. அதே நேரத்துல தனா அங்க நின்னுகிட்டு அக்கா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம மாயா திரும்பி பார்க்க தனா அங்க இருந்து கத்துறாங்க அக்கா அப்படின்னு. அப்ப மாயா எந்திரிக்கிறாங்க. அப்ப ஜானகி பின்னாடியே வராங்க. தனா இங்கேருந்து ஓடி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. மாயா நேரா தனா கிட்ட, தனா என்னாச்சும்மா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, தனா நேரா மாயாவோட கையை பிடிச்சி, அக்கா நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க, ஆனா நான் உன்னை இப்படி அடிச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, கவலைப்படாதம்மா, அக்காவை தானே அடிச்ச, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வர்றது எல்லாம் சகஜம்தானே அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இல்லக்கா, நீ எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க, அதுவும் எதுக்காக, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. சீனு மாமாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவர் உன்னை உடனே ஏத்துப்பாரு. நான் சீனு மாமா கிட்ட உண்மையை சொல்லி உங்க 2 பேரையுமே நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஐயோ தனா அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட வாய கையால வச்சுட்டு, இங்க பாருமா, இத மத்தி மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. பெரியப்பா அந்த அளவுக்கு அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெரியப்பா மனசு உடைஞ்சு போயிருவாரு. அவர் அப்படி மனசு உடைஞ்சு போறத நீ பார்க்கணுமா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தனா சொல்றாங்க, அதுக்காக நீ காலம் ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பியா? சீனு மாமா என்னைக்குமே உன்னை சேரவே மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எப்ப புரிய வச்சு உன் வாழ்க்கையை தொடங்குறது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, சீனு என்னைக்குமே என்னை வெறுக்க மாட்டான்.
அவன் இன்னுமே என்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த விஷயம் செஞ்சாலுமே அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சீனுவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னா அதில் நியாயம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சீனுக்கு தெரியும். அதனால நீ எதுக்குமே worry பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். சீனுவை சமாதானப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு. அப்பதானா கேக்குறாங்க. சொல்லுக்கா, என்னன்னு சொல்லு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு நான் கதிரை ரொம்ப கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். கதிருக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது எந்த அளவுக்கு பாவம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னான். ஆனா அவனை நான் ரொம்ப கெஞ்சினேன். ஒருவேளை நீ தாலி கட்டலைன்னா அந்த கார்த்தியோட வாழ்க்கையில தனா சிக்கிப்பா. அதுக்கப்புறம் தனாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். உன்னோட அத்தை மாமா நல்லா இருக்கணும், அவங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்கக்கூடாது அப்படின்னா நீ கட்டாயம் தனாவோட கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அப்பதான் கதிர் ஒரு முடிவு பண்ணான். அத்தை மாமா என்னை எப்படி வளர்த்துருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கதிர் உன் கழுத்துல தாலி கட்டுனான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அவனை வெறுப்பாங்க, பிரச்சனையாகும், பெரியப்பா அடிப்பாரு அப்படின்னு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி கதிர் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அதனால நீ கதிரை தயவு செஞ்சு ஏத்துக்கிட்டு கார்த்திய மறந்துட்டு நீ நல்ல வாழ்க்கைய தொடங்கணும் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, அக்கா, கதிர் கூட என்னால சேர்ந்து வாழ முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கார்த்திய நான் என்னைக்குமே இனிமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான பையனை நான் காதலிச்சிருக்கேன், நம்பியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கோவமா வருது. நான் எந்த அளவுக்கு அவரை நம்பினேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல மாயா. ஆனா அவர் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தையும் துரோகத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே அவனை பத்தின கவலை உனக்கு தேவையே கிடையாது. அவனை இனிமே நீ மறந்துட்டு உன் லைஃப்ல நீ ஹாப்பியா இரு. கதிரை மட்டும் நீ ஏத்துக்கிட்டீன்னா அதுவே போதும் அப்படின்னு. அப்ப ஜானகி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஒரு ஒரு வழியா என் பொண்ணுங்க 2 பேரும் சமாதானம் ஆக்கிட்டாங்களே அது போதும். இதுதான் எப்ப நடக்கும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மாயா நேரா ஜானகி கிட்ட, பெரியம்மா, தனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா, என்ன அடிச்சிட்டாளாம் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, மாயா விளையாடாத மாயா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருடி, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா நீ என்ன அடிச்ச பாரு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கிண்டி ஒரு நாள் அப்படின்னு. இது கேட்டுட்டு தனா சொல்றாங்க, பாட்டியாம்மா இவளை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இந்த மாதிரி கிண்டலா சண்டை போட்டுக்கிட்டு விளையாடுவீங்க அப்படின்னு நான் எத்தனை நாள் எதிர்பார்த்தேன் தெரியுமா. அது இன்னைக்கு தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இனிமே எங்க 2 பேருக்குள்ள எந்தவித சண்டையும் வராது. நாங்க 2 பேருமே ஒத்துமையா எப்பவுமே ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, ஆமாம்மா, இனிமே நாங்க 2 பேருமே ஒத்துமையா ஹாப்பியா இருப்போம். எங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே சண்டை வரவே வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அதோட தனா, இந்த விஷயம், அந்த வீடியோ விஷயம், நீ கார்த்திய காதலிச்ச விஷயம் எதுவுமே உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு கவலைப்படுவாரு அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி என்னைக்குமே நாங்க பெரியப்பா கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம மாயா சத்தியம் பண்றாங்க. அப்ப தனா சொல்றாங்க, நானும் சொல்ல மாட்டேன். ஆனா சீக்கிரம் அப்பா வந்துட்டு மாயாவை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் முயற்சி பண்ணுவேனோ அதை பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா வந்துட்டு தனாவை கட்டி பிடிக்கிறாங்க. ஜானகி 2 பேரையுமே நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் பொண்ணுங்களை கட்டி பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன இது இன்னும் அவங்கள காணுமே அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு பத்மாவும் பார்வதியும் வந்து நிக்கிறாங்க. அப்ப கதிர் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே, கண்டிப்பா ஏதாவது சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு.
அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன கதிர், யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கதிர் சொல்றாரு, நான் என்னோட அத்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இனிமே காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், இங்க பாரு, அந்த தனா எதுக்காக தெரியுமா கோயிலுக்கு போயிருக்கா, மாயாவை அப்படியே வெளியூருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் போயிருக்கா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்க வந்ததோட உங்க லைஃபை ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அது நடக்க போறதே கிடையாது. கண்டிப்பா அண்ணி என்ன சொன்னாலும் தனா கேட்கவே மாட்டா, ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படி ஏன் இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அம்மாடி, நாங்களா இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறோம், நீ தான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு எங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த போட்டோவை பார்த்ததோட தனா என்ன சொன்னான்னு பாத்தியா, அந்த போட்டோவுல கூட இல்ல, உன்னை நேர்ல பாக்குறதுக்கே அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா, உன் முகத்துக்கு நேராவே உன்னை பிடிக்கவே இல்லை, உன் முகத்துல முழிக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேசுறா. இவ்வளவு பேசியும் உன்னால எப்படி கதிர் இந்த வீட்டுல இருக்க முடியுது, இந்த ஊரை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப கதிர் அமைதியா நிக்க, அப்ப பத்மா சொல்றாங்க, இவனுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா தானே அவன் இந்த வீட்டை விட்டு போக போறான், இவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாது. தனா இவனை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வருவான், ஏன்னா இவனுக்கு போயிட்டு உக்காந்து சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை, அப்படி இருக்கிறான் இவன் இந்த வீட்டுல ஓசி சோறு தின்னுகிட்டு. தனாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டிலே செட்டில் ஆகி தனாவுக்கு வர சொத்தையும் வாங்கிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். இங்க பாரு கதிர், நீ நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, அப்ப நான் சொத்துக்காக தான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அதுல என்ன சந்தேகம், தனாவுக்கு எவ்வளவு சொத்து அப்படின்னு அன்னைக்கே வக்கீல் சொன்னாருல்ல, அது தெரிஞ்சுதான் நீ தனாவை நேக்கா கல்யாணம் பண்ணியிருக்க. தனாவை கல்யாணம் பண்ணா அவளுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே உனக்கு வரும். அதுக்கப்புறம் நீயும் இந்த வீட்டுல அப்படியே டேரா போட்டு ஓசி சோறு தின்னுட்டு இருக்கலான்னு பெரிய பிளான் பண்ணியிருக்க. இது தெரியாம எங்க அண்ணியும் உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொத்துக்காக ஒன்றும் தனாவை கல்யாணம் பண்ணல, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்டிலே இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு கதிர் நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆகா, இவனோட தன்மானத்தை தூண்டி விட்டாலே இவன் வீட்டை விட்டு போயிடுவான் போலயே, இதை பத்தி நமக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, அந்த போன ஜானகி திரும்பி வரத்துக்குள்ள இந்த கதிர் வீட்டை விட்டு சீக்கிரம் போகணும். அப்படி இந்த கதிர் போற நேரத்துக்கு ஜானகி அண்ணி மட்டும் வந்தாங்க, கதிரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, அது வேற இருக்குல்ல, போனவங்க சீக்கிரம் திரும்பி வரக்கூடாது, அப்பதான் இவன் இந்த வீட்டை விட்டு போவான் அப்படின்னு. கேட்டா கூட அவனுக்கு இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கதிர் ரூமுக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த போட்டோ ஆல்பம் உடஞ்சு போனுச்சுல, அதையும் அப்படியே மடக்கி அவரோட பேக்ல வைக்கிறாரு. வச்சுட்டு கட்டப்பை எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. அதே நேரத்துல ஜானகி, தனா, மாயா 3 பேரும் வராங்க. அப்ப கதிர் வந்துட்டு பைய எடுத்துக்கிட்டு வெளியில வரதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி நேரா கதிரை பார்த்து, என்னப்பா கதிரு, எங்க கிளம்பிட்ட நீ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இல்லத்த, இதுக்கு மேலேயும் நான் தனாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டில் இல்லை, அவள் லைஃப் எப்படி வாழணுமோ அது அவ அப்படியே வாழ்ந்துக்கட்டும், நான் இனிமே அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, சூப்பர் கதிர், ஒரு நல்ல முடிவு தான் எடுத்துக்கிட்டு இருக்க, உன்னாலே இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்க, சீக்கிரம் தனாவுக்கும் உனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி அப்படியே தனாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம். அந்த கார்த்தி எங்க போனான்னு தெரியல, ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டா கூட அவனுக்கே தனாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன தனா, நல்லா யோசனை தானே அப்படின்னு. அப்ப தனா முறைக்கிறாங்க. அப்ப பத்மா பார்வதி கிட்டே சொல்றாங்க, என்னடி இது, சொன்னதுக்கு சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா முறைச்சுக்கிட்டு நிக்கிறா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர்,
அவசரத்துல இந்த மாதிரி முடிவு எடுக்காத. ஏதோ தனா கோவத்துல அப்படி சொல்லிட்டா. தனா இதுக்கப்புறம் இது மாதிரி பேச மாட்டா கதிர். நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. அதுக்கு கதர் சொல்றாரு, இல்லத்த, என்னதான் இருந்தாலும் நான் அவ கழுத்துல கட்டாய தாலி கட்டினது ரொம்ப பெரிய தப்பு தானே. நான் இந்த வீட்டுல இருக்கிறது இதுல எந்த வித பிரயோஜனமே கிடையாது. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப டக்குன்னு தனா கூப்பிடுறாங்க கதிர் அப்படின்னு. அப்ப கதிர் திரும்பி பாக்குறாரு. அப்ப தனா நேரா கதிரை பார்த்து, நீ எங்கேயும் போக வேணாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா சொல்றாங்க, என்னடி இது, மூஞ்சில முழிக்கவே விருப்பம் இல்லை, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னவ இப்ப இவனே வீட்டை விட்டு கிளம்புறான், இவனை போய் தடுக்கிறா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குக்கா, நமக்கு தெரியாம அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, எதுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கணும், உன் லைஃபை நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த தனா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட பைய பிடிச்சி வாங்குறாங்க. வாங்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், அதான் தனாவே சொல்லிட்டால, இனிமே உனக்கு யாரு சொல்லணும், வா அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதோட கதிர் கேக்குறாரு தனா கிட்ட, இங்க பாரு, நானே உன் லைஃபை விட்டு விலகுறேன்னு சொல்றேன், நீ எதுக்காக என்ன இந்த வீட்டுல இருக்க சொல்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என் கழுத்துல தாலி கட்டிட்டு நீ எங்க போகலான்னு பாக்குற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அதுதான் உனக்கு விருப்பம் இல்லாத தாலியாச்சு, நானே உன் கழுத்துல விருப்பம் இல்லாம தானே கட்டுனேன், அந்த தாலிக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு, அவ்வளவு சுலபமா இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் கேக்குறாரு, என்ன இந்த திடீர் மாற்றம், உன் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போக வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இல்ல, என்னால உனக்கு எந்த வித ப்ராப்ளமும் வேணாம், நீ பேட்மிண்டன் கோச்சிங்ல கலந்துக்க, இன்னும் நிறைய சாதனை செய்யி, நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ஹக் பண்றாங்க. கதிர் கேக்குறாரு, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு. அப்ப தனா அழுகுறாங்க. கதிர் கேக்குறாரு, ஏன் தனா அழுகுற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க, அவ்வளவு பேரு உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுனாங்க, அந்த நேரத்துல கூட அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன், ஏன் வீடியோ என்ன அப்படிங்கிறது எதையுமே சொல்லாம அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு இல்ல, இது எல்லாமே எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாமே என் பெரியப்பா பெரியம்மாவுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, பொய் சொல்லாத, உனக்கும் என்ன ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனா கண் கலங்குறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க.